கன்னியாகுமரியில் அங்கே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதாக இருக்கின்றன. அங்கே தேர்தல் அலுவலர்கள் அங்கே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் என்ன பிரச்சனை என்பதை சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை முதலே சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதாக இருக்கின்றன. மாற்று வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தயார் நிலையில் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வந்தது. இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் அங்கே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகள், அதாவது சூலூர், திருப்பூர், திண்டுக்கல்லிலும் இருக்கக்கூடிய ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதான நிலையில் இருக்கின்றன. ஆகையால் அந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தாமதமாக நடைபெற்று வருகிறது. வாணியம்பாடி, ராசிபுரம், பொன்னேரி, விருதாச்சலம், கன்னியாகுமரி இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பழுது ஏற்பட்டதன் காரணமாக அங்கே வாக்களிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக அங்கே காத்திருக்கிறார்கள். அங்கே மக்கள் ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை தெரியல. 7 மணிக்கு வந்தோம் காலையில. இனி எப்ப முடியும் இருக்கேன் ஸ்பீடா பண்றோம். ஓட்டு போடுறதுக்கு மிஷின் ரெப்பேர்னு சொல்றாங்க. நாங்க எங்க வேலைகளை முடிச்சுட்டு டியூட்டி போகணும், பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்யணும். அதனால எப்போ மிஷின் ரெப்பேர் ஆகுமோ தெரியாது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாணியம்பாடி, சூலூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதாக இருக்கின்றன. அவற்றை மாற்று வாக்குப்பதிவு இயந்திரங்களை அங்கே பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக காலையிலேயே வாக்களிக்க வந்த பொதுமக்கள் அங்கே வரிசையில் காத்திருக்கிறார்கள். வாக்களிக்க முடியாமல் இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடுகள் அங்கே நடக்கும் என்று கூறப்படுகிறது.